கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலமாய் பார்த்தால் சில ஊழியர்களும் சில விசுவாசிகளும் அதிகமாக இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், என்ன நோக்கத்தோடு நீங்கள் இஸ்ரவேலின் சமாதானத்துக்கு ஜெபிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அவங்ககிட்ட விசாரித்து பாருங்கள். உடனே ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு எழுதியிருக்கிறதல்லவா, எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்னு எழுதியிருக்கிறதல்லவா, அதனால நாங்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். நான் கேட்குறேன், அது யார் காலத்தில் சொல்லப்பட்டது? சங்கீதக்காரனுடைய காலத்தில் சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இருந்தது. அந்த காலத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் இருந்தது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் தான் தேவனுடைய ஆலயமா? அங்கே தான் கர்த்தர் வாசம் பண்ணுறாருன்னா கிடையாது. இன்றைக்கி நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆனால் இதை அறியாமல் இன்றைக்கி ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிற விசுவாசிகளும் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிற ஊழியர்களும் இன்னும் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எவர்களெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கண் திறக்கப்படாத குருடர்கள், சத்தியத்தை அறியாத குருடர்கள். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஆவிக்குரிய குருடர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை அவருடைய காலத்தில் மறுதலித்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு வரைக்கும் மறுதலித்து கொண்டிருக்கிறவர்கள் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள். இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அப்படியானால் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. அப்படியானால் வேத வசனத்தின்படி இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒரு அந்தி கிறிஸ்துவின் தேசமாக இருக்கிறது. ஆனால் அப்படி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற தேசத்துக்காக இங்கே பிரபலமான ஊழியர்களிலிருந்து விசுவாசிகள் வரைக்கும் எல்லாரும் தரப்பில் நின்று ஜெபிக்காங்க. அதுலேயும் மெட்ராஸில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை யுத்தத்தில் அசைக்கவே முடியாதுன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கூட இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கலை. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எதற்காக ஜெபித்தார்னு பாருங்கள், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் என் பாரம். உண்மைங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஜனங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மனம் திரும்பணும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவர்கள் கண்கள் திறக்கப்படணும், அவர்களும் தேவராஜ்யத்துக்கு வரணுங்கிறது தான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பிரதான நோக்கமாக இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரர்களே இஸ்ரவேல் தேசத்தையும் மற்ற தேசத்தையும் பிரித்து பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து வந்தது இஸ்ரவேல் ஜனத்தை மட்டும் ரட்சிக்க வந்தாரா? சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து வந்தது ஒருவேளை இந்தியாவுக்காக மட்டும் வந்தாரா? சொல்லுங்கள். இல்லையே. சகல உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கும்படி எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படியானால் எதுக்கு இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தையும் மற்ற ஜனங்களையும் பிரித்து பார்த்து ஊழியம் செய்கிறீர்கள்? அப்படி பிரித்து பார்த்து ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா? இந்த வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி தான் ஆண்டவர் வித்தியாசத்தை வச்சுருக்காரு. உலகத்தானுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லலையே. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தான், தேவனை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள், இயேசுவினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதவர்கள். அவர்களை குறித்து தான் யோவான் ஸ்நானகனை சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே. அந்த விரியன் பாம்பு குட்டிகளின் சமாதானத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கூட்ட ஊழியர்களும் அது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அவன் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அவன் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அவன் கண் திறக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. மற்றபடி அவன் சமாதானத்துக்கு நீங்கள் ஜெபிக்காதீங்க. அங்கே யுத்தம் நடந்தாலே இங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அங்கே யுத்தம் நடந்தாலே எருசலேமின் சமாதானத்துக்குன்னு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவார். என்னை பொறுத்தளவில் அது கள்ள கண்ணீருங்க, நல்ல கண்ணீரே கிடையாது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியத்தை விட்டு எவன் விலகுகிறானோ, தேவனுடைய சத்தியத்தை விட்டு எவன் விலகி போதிக்கிறானோ, அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாமல் பின்வாங்கி போனவனுக்காக உட்கார்ந்து எப்படி சமாதானத்துக்கு ஜெபிக்க முடியும்? தகப்பனை விட்டு பின்வாங்கி போன இளைய குமாரனை தேடி தகப்பன் போனாரா? இல்லை. ஆனால் அவன் திரும்பி வரணும்னு காத்திருந்தார். அதே போல தான் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் சமாதானத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். இன்றைக்கி பெருங்கூட்ட ஜனங்களை பார்த்து நான் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற விசுவாசிகள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார். தன் கணவன் ரட்சிக்கப்பட, தன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலை. தன் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத பார்த்து பாரப்படலை, கவலைப்படலை, கண்ணீர் வடிக்கலை. ஆனால் யாரோ ஒரு தேசத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படணும், சமாதானமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. இது எப்படிங்க? எனக்கு புரியலை. ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது பிள்ளைகள் திருப்தியாகட்டும். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடக்கூடாது. இன்றைய இஸ்ரவேல் தேசம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாய்க்குட்டி. அவன் சமாதானத்துக்கு எப்படி ஜெபிக்க முடியும்? உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்களான்னு பார்த்து கண்ணீர் வடிங்க. இல்லைன்னா ஐஸ்வர்யவான போல ஒருவேளை நீங்கள் நரகத்தில் போய் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் நீங்கள் வந்துடுவீங்க. ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்க இயேசுவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னபடி இந்த நாளின் கிறிஸ்தவர்கள் அறிவில்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட உதவி செய். அவர்கள் உணர்வுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், சத்தியத்தை அறிந்து உம்மை பின்பற்ற கிருபைத்தார். உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும். உம்முடைய அன்பும் மாறாத பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.